லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஹீரோ வந்து டஞ்சனை கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ இந்த சாப்டர் 4 டேஸ் ஸ்டார்டிங்ல டிடெக்ஷன் கம்ப்ளீட்டட். ஹோஸ்ட் வந்து குளுட்டனஸ் ஸ்னேக்கு இந்த கேம் வந்து கிளியர் பண்ணதால ஹிடன் மிஷன், அதாவது கில் த பாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் ரெக்ரூட்மெண்ட் மேட் பண்ணி, ஸோ பாஸை வந்து நீங்க வந்து தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. 100 ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் வந்து இங்க வழங்குறாங்க. இந்த கேமை கிளியர் பண்ணிய ஒரே பிளேயர் நீங்க தான், வாழ்த்துக்கள் சென்மோன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாங்க. சுப்ரீம் பாஸின் சார்பாக இப்போது உங்கள் டேட்டா ரெக்கார்ட் பண்ணி டேட்டா பேஸுக்கு அப்லோட் பண்றேன். இனிமேல் கிடைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய அடிஷ்னல் ரிவார்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அட்மின் சிஸ்டம் அப்கிரேடட். 2 ஸ்லாட்ஸ் அன்லாக் ஆகுது நம்ம ஹீரோக்கு. அட்மின் காப்பி ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த மான்வா வேர்ல்டோட கோடும் இப்ப நான் காப்பி பண்ண முடியுமா? ரெப்ளிகேட் கோட் டிடெக்டர் குளுட்டனஸ் சர்பண்ட் ரெப்ளிகேட் பண்ணலாமா, எஸ் ஆர் நோன்ற ஆப்ஷன் வருது. ஹோஸ்ட் வெற்றிகரமாக குளுட்டனஸ் சர்பண்ட் கோடின் ஓனர்ஷிப்பை பெறுகிறார். ஹீரோ எஸ் அழுத்துறான். இந்த எபிலிட்டி இருந்தா இனிமேல் எனக்கு பெரிய அட்வான்டேஜ்ன்றது கிடைக்கும். ஆகிய நம்ம ஹீரோ வந்து குளுட்டனஸ் ஸ்னேக்கை சம்மன் பண்ணி அந்த அட்ஜுடிகேட்டர் ஒரு கேர்ள் இருப்பாங்க லிட்டில் ரேபிட் சொல்லிட்டு அவங்கள வந்து முழுங்க சொல்றான். உன்னுடைய அட்ஜுடிகேட்டராக வர முயன்றவரின் டிஸ்ட்ரக்ஷன் நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஏஐ பிரெயின்ல 0.1% கிடைக்குது. நான் மீண்டும் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். இப்ப கேம் மட்டும் லாக் அவுட் பண்ணிட்டான். அவ இதையெல்லாம் ஒரே ஆளா இத்தனை நாள் தாங்கிட்டு இருந்தாலாம். நீ வீழ்ச்சிட்டியா அண்ணான்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி கூப்பிட மாதிரி பாக்குறான். நான் என் வேலையை இழந்துட்டேன். யாரோ உருவாக்கிய ஏஐ ஸ்டோரி ஜென்ரேட்டரின் ஒரு ப்ராடக்ட் மாத்திரம்தான். ஆனா மாம் அந்த மனிதனோட நம்ம விட்டு போனதிலிருந்து அவளை பற்றிய எந்த தடையும் இல்லை. இல்லைன்னா அவ இன்னும் எங்கே இந்த கேமுக்குள்ளேயே காத்திருக்கிறாளோ. ஸோ ஹீரோவுடைய சிஸ்டரா வந்து தொலைச்சிடுறான். அதனால ஹீரோ வந்து கேம்குள்ள வந்து அவளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். பாருங்க, ஒரு புதிய பிளேயர் வந்திருக்கான் போல. குளுட்டனஸ் சர்பண்டின் வீக்னஸ அவன் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டான். ஆஹாஹா, இந்த பையனுக்கு கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சம் க்ரூ மெம்பர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பிகினர் லெவல் இன்ஸ்டன்ஸ் தான். அவன் சிஸ்டமின் ஓவரால் குவாலிட்டி ரொம்பவே லோன் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் என் டீம்மேட்டாக இருக்க தகுதி இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. தகுதி இல்லாத ஒருவரை விட யாருமே இல்லாதது எனக்குமேன்னு சொல்லிட்டு இன்னொரு மேல் மெம்பரும் அந்த குரூப்ல இருந்து சொல்றாரு. ஸோ அவருக்கு ஹீரோவை டீம் எடுத்துக்கணும்னு ஆசை. இந்த பொண்ணு வந்து முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. தென் வாங்க போகலாம். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். மீண்டும் ஒரு முறை உன்னை காப்பாத்துறது தான் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்றான். 5 ஸ்டார்டிங்ல ஏரியா 39 தான் காட்டுறாங்க. நீ புதுசா ப்ரொமோட் ஆன பிளேயரா? நானும் ஒரு நியூபி தான். என்னுடைய கோல் இ ரேங்க் டஞ்சன் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு நபர் நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்றான். அதனால அது அவ்வளவு டேஞ்சரஸா இருக்காது. சாரி, நான் டி ரேங்க் டஞ்சனுக்கு தான் எய்ம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல தவறி இருப்பேன். ஹீரோ கேம் விட்டு வெளில வந்தோம் தங்கச்சி தேட முயற்சிக்கிறான்னு தீர்மானம் எடுத்துட்டு பாத்தீங்களா? அப்ப வந்து ஒரு புரோக்கருக்கு காசு கொடுத்து ஒரு 50,000 காசு கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பான். அதாவது இவனோட சிஸ்டர் வந்து டி ரேங்க்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருப்பான். ஸோ அதனாலதான் இங்க வந்து நான் டி ரேங்க் எய்ம் பண்ணுன்னு சொல்றான். அதனால உங்களோட டீம் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ரூக்கியா இருந்துகிட்டே நீ நேரம் டி ரேங்க் டஞ்சனுக்கு போகணும்னா இது பைத்தியக்காரத்தனம், நீ ஏன் உன் சாவை தேடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்றான். அந்த ஆள் வந்து அவன் முழுக்க முழுக்க புத்தி கொண்டவன் போல இங்க பேசிட்டு செல்றான். மேட்ச் சக்சஸ்ஃபுல், வெல்கம் டு த கேம். அதாவது ஹெவன்லி தண்டர் அண்ட் எர்த்லி ஃபயர், இதான் இந்த கேமோட நேம். இந்த ரவுண்டுக்கு சிஸ்டம் கைட் தான் இந்த லீ ஷாங்கன்ற இந்த கேர்ள். சிம்பிளா சொன்னா இந்த முழு ஏரியாவுக்கும் ஒரு மைண்ட் ஃபீல்டு தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லிட்டில் ராபிட் பார்த்திருப்போம். இங்க வந்து ஒரு ஆண்ட் கேர்ள் தான், இரும்பு பொண்ணு தான். இதுக்குள்ள 30 லேண்ட் மைன்ஸை புதைச்சி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பேர் தான் ஏரியா 39. இதை வந்து ஒரு டி ரேங்க் டஞ்சன் குறிப்பிடுறாங்க. மைண்ட் ஸ்வீப்பர் இந்த கேமோட நேம். நம்ம இந்த கேமும் விளையாடி இருக்கோம். மோஸ்டா வந்து அப்படியே நம்ம தோண்டி தோண்டி பார்ப்போம். அங்க பாம்பு இருந்து வெடிச்சிருச்சுன்னா கேம் லாஸ் ஆயிடும்.
ஸோ இந்த கேமும் நம்ம எல்லாரும் விளையாடிக்கிட்டு தான். ஸோ அதனால தான் சொன்ன கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்னேக் கேம், இப்போ மைண்ட் ஸ்கீப்பரு. இந்த கேம்ல வந்து எல்லா மைண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டா நீங்க வின்னு. இந்த இரண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷனை ஆக்டிவேட் பண்ணனா ஸ்டேஜ்ன்றது கிளியர் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கும் குறைந்தது ஒரு பிளேயர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்ஷனை பண்ணணும். அது யாரும் பண்ணலன்னா முழு டீமுக்கும் பெனால்டி வரும். இயர்லி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ரஷ்யன் ருலெட் விளையாடுற மாதிரி தான். அதாவது அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பாக்ஸை பிக் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ள போயிடணும். அப்படி ஒரு நபர் தவறுனாலும் மொத்த டீமுக்கும் பெனால்டி வரும்னு சொல்லிட்டு இங்க ஷார்ட்டா சொல்றாங்க. எப்போ யாரு மைண்ட் மேல காலை வைப்பாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. லேட்டர் ஸ்டேஜஸ்ல லாஜிக்கா ரீசனா பண்ண முடியும். ஆனா நான் தவறான இடத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, அவங்க கூட 7 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அதுல ஹீரோ வந்து ஒரே ஒரு டஞ்சனை தான் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பான், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னேக் டஞ்சன் பாத்தீங்களா. பட் இவங்க கூட கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோவோட அதிக லெவல்ஸ் கொண்டவங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஹீரோ காட்டுறது அதிகம். அதாவது அந்த டஞ்சன் கிளியர் தான் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஹீரோக்கு ஒரு கிளியர் தான், ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு 3 கிளியர் 5 கிளியர் தான் இருக்கும். அதை டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள வந்திருக்காங்க. ஹீரோ தான் வந்து கேமோட ஸ்டார்டிங் அந்த ஸ்னேக் இதை முடிச்ச உடனே டேரக்டா அவன் சிஸ்டத்துக்கு தெரியும் இதுக்குள்ள வரான். பட் நம்மளுக்கு தான் தெரியும் ஹீரோ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவனுக்கு என்ன மாதிரியான சீட் கோட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது அட்மின் ஆக்சஸ்னா என்னது, இந்த கேமே அவன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்களுடைய ஆதரவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் வந்து கன்சிஸ்டன்டா வீடியோ போட பாக்குறேன். ஸோ டைம் பேசிஸ்ல தான் வீடியோ போட முடியும். ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலரா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பட் கமெண்ட்ல கேட்ட மாதிரி நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்காகவும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க கன்சிஸ்டன்டா எனக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ இன் ரிட்டர்ன் நானும் கண்டிப்பா வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ்.